விஜய் முன்வைப்பது திராவிட அரசியல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க சிலர். அதற்கான 3 முக்கியமான காரணங்களை நாம பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பா 2வது கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில கடந்த 28ஆம் தேதி தொடங்குச்சு. முதல் பகுதி அன்னைக்கு முடிஞ்சது. 2ஆம் பகுதி ஜூலை 3ஆம் தேதி நடந்துச்சு. முதல் பகுதியின் போதே மயக்க பிடிச்ச விஜய் முக்கியமான விஷயங்களை பேசினாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்துக்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னும், போதைப் பொருள் புழக்கம் தமிழகத்துல அதிகமாயிருச்சு அப்படின்னு அவர் பேசினது எல்லாமே சமூக வலைதளங்களை ட்ரெண்ட் ஆச்சு, பேசு பொருளும் ஆனது. 2ஆம் பகுதியில நடந்த இந்த நிகழ்வின் போது விஜய் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திடீர்னு மேடையேறி அவரு நீட் தேர்வு குறித்து பேசியிருந்தாரு. இதுதான் பெரும் விவாத பொருளாவே மாறுச்சு. குறிப்பா நீட் ரத்து அப்படிங்கிறது அவசியம், திமுக கொண்டு வந்த இந்த நீட் ரத்து தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அதனையும் தாண்டி விஜய் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே திராவிட கொள்கைகள் அடியொட்டிய கருத்தா தான் இருந்துச்சு. அப்போ திராவிட அரசியலை தான் விஜய் கையில் எடுத்திருக்கிறாரா? அதற்கான 3 முக்கியமான காரணங்களை நாம இப்போ பார்க்கலாம். 1, திராவிடத்தை ஏற்ற விஜய். மாணவர்கள் மத்தியில பேசும்போது விஜய் ஒன்றிய அரசு அப்படின்னு தான் மத்திய அரசை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை முதலா பயன்படுத்த தொடங்கியது யாரு அப்படின்னா திமுக தான். அதை மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை சொல்லும் விதமாக தான் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த தொடங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மேடையில பேசும்போது டைவர்சிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், அதாவது பன்முகத்தன்மை தான் பலம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீட் ரத்து குறித்தும் அவர் பேசியிருந்தாரு. ஏன்னா நீட் அப்படிங்கிற இந்த தேர்வு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறதும் கூட கல்வி முறைக்கே எதிரானது அப்படின்னு முக்கியமான வாதங்களை விஜய் முன் வச்சிருந்தாரு. ஆனா இந்த வாதங்கள் எல்லாமே திராவிட கொள்கையின் நீட்சி அப்படிங்கிற கருத்து அப்போ முன்வைக்கப்பட்டுச்சு. 2, பாஜக எதிர்ப்பு. இந்த முறை பேசும்போது நீட் தேர்வை ரத்து செய்வது நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது, நடந்தாலும் அதை நடத்த விடமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு பாஜகவை மறைமுகமா தாக்கி பேசி இருந்தாரு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்பட்டுச்சு. இதற்கு முன்பு விஜய் பேசும்போதும் கூட மேடையில சில அரசியல் கட்சிகள் போய் பிரச்சாரங்களை செய்வதா குறிப்பிட்டிருந்தாரு. இதுவுமே பாஜகவை குறித்து தான் அவர் பேசியிருந்தாரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன் தொடர்ந்து பாஜகவை விஜய் எதிர்க்கிறாரு? கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போதும் கூட வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு சைக்கிள்ல போனாரு. அப்போ டீசல் பெட்ரோல் விலை பாஜக ஆட்சியில அதிகரிச்சிருக்கு, அதை மறைமுகமா சுட்டிக்காட்டும் விதமா தான் அவர் சைக்கிள்ல போறாரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. அது யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. எனவே இப்படி தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில தான் விஜய் நின்றுக்கிறாரு. இப்ப அரசியலுக்குள்ள வந்த பிறகும் கூட அதை தான் அவர் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா அரசியல் விமர்சகர்களும் இப்படியான கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஏன் விஜய் பாஜகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பாஜக அரசியல்னால பாஜகவினரால அதிகமா விமர்சிக்கப்பட்டவர்கள் பெயர் லிஸ்ட்ல கண்டிப்பா விஜய் இருப்பாரு அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை அவர் வெளியிட்ட அறிக்கையில ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. எனவே இதை பெருவாரியா விமர்சிச்சது யாரு அப்படின்னா பாஜகவினர் தான். குறிப்பா சமூக வலைதளங்கள்ல ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த பேரை வச்சே பல கருத்துக்களை பாஜகவினர் சொல்லியிருந்தாங்க. எனவே சாதி மத ஒடுக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதுல இருந்து வெளியில வர விஜய்க்கு எது உதவுச்சு அப்படின்னா இந்த திராவிட கொள்கை தான். அதனாலதான் தன் அரசியல் பயணத்தையும் திராவிட கொள்கையை நோக்கி திருப்பி இருக்காரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. 3, திராவிடம் தான் தமிழக அரசியல். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட கொள்கை அப்படிங்கிறது தான் இங்க அரசியலை பொறுத்தவரையிலும் வெற்றி ஃபார்முலாவா இருக்கு. கடந்த ஆண்டுகள்ல நம்ம பார்க்கிறோம், அதிமுக திமுக என திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்துட்டும் வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசியம் பேசிய கட்சிகளும் கூட தங்களோட வளர்ச்சி நிலையை காட்டுவதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எடுத்திருக்கு. குறிப்பா சமீபத்துல தான் மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது. எனவே திராவிடம் மட்டும்தான் தமிழகத்துல கிளிக் ஆகும் அப்படிங்கிறத முன்பே புரிஞ்சுட்டு அது தொடர்பான கருத்துக்களையும் அது தொடர்பான கொள்கைகளையும் விஜய் இப்ப முன்வைக்க தொடங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தற்போது திராவிட கொள்கைகளை யாரு தீவிரமா பேசுறா அப்படின்னா அது திமுக தான். அதிமுகவை
பொறுத்தவரையிலும் உட்கட்சி விவகாரம் பிரச்சனை அப்படின்னு அவங்களோட அதிகாரத்தை இழந்திருக்காங்க. எனவே இந்த சமயத்துல திராவிட கொள்கையை முன் வச்சா அதிமுகவுக்கு மாற்றா விஜயோட தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களா முன்வைக்கிறாங்க. ஆனா விஜய் தொடர்ந்து இந்த திராவிட கொள்கைகளை நிலைத்து நிற்பாரா, அது தொடர்பான கருத்துக்களை அவர் சொல்லுவாரா, இல்ல அவரோட அரசியல் எதை நோக்கி இருக்க போகுது, தீவிரமா எதை நோக்கி அவர் பயணிக்க போறாரு அப்படிங்கிறது இனிவரும் காலங்கள்ல அவரோட அணுகுமுறை வாயிலா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எனவே அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.